கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு என்ன வேண்டும் என்று நாம் தேவன் கேட்கும்போது நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார் என்று தியானிக்கிறோம். முதல் நாளிலே ஒரு சிநேகிதன் கேட்டதை பார்க்கிறோம், அக்ஷால் கேட்டதை பார்க்கிறோம், சுனேமியால் கேட்டதை நாம் பார்த்தோம். நேற்று தினத்தில் எஸ்தர், இந்த தினத்திலே சாலமோனை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 நாளாகமம் 1:7 அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள், உனக்கு என்ன வேண்டும், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். சாலமோன் ராஜாவான பிறகு 1000 சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு பலியிட்டு அந்த தேவனை ஆராதித்திருக்கிற வேளையிலே தேவன் அன்று ராத்திரியிலேயே பிரத்யட்சமாய் தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் என்ன கேட்டார் தெரியுமா? தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினேன். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞனின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாண பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு அந்த 1000 சர்வாங்க தகன பலி இட்ட பின்பு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று சொல்லும் போது அந்த சாலமோன் ராஜா என்ன கேட்டார் தெரியுமா? போக்கும் வருத்தமா இருந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை, கிருபையை, அபிஷேகத்தை, விவேகத்தை எனக்கு தாரும் என்று கேட்டார். பொன் பொருள் கேட்கவில்லை, அரண்மனை கேட்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. எனக்கு இந்த ஜனங்களை அருமையாய் நடத்த எனக்கு உங்கள் கிருபை வேணும், உங்கள் மகிமை வேணும், உங்கள் விவேகம் வேணும், உங்கள் ஞானம் எனக்கு வேணும், உங்கள் அறிவு எனக்கு வேணும் என்று கேட்டபோது ஆண்டவர் அதில் மெய் மறந்து சந்தோஷப்பட்டு, நீ உனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினா நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, கனத்தை கேட்கல, ஏன் உன் பகைஞனுடைய பிராணனை கூட நீ கேட்கல, நீ நீண்ட ஆயுச கூட கேட்கல, இந்த 5 கூட கேட்கல. என்ன கேட்கல நீ? ஐஸ்வர்யம், கணம், சம்பத்து, உன்னுடைய பகைஞனின் பிராணன். உனக்கு ரொம்ப ராஜாவா இருக்கனால ரொம்ப நீடித்த நாட்களாய் நான் ராஜபோகமா வாழணும் கேட்கல. ஆனா நீ கேட்டது என்ன தெரியுமா? விவேகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் அபிஷேகத்தையும் மகிமையும் கேட்டபடினால் கேளாத இது எல்லாவற்றையும் இதற்கு முன் யாருக்கும் இல்லை, இதற்கு பின்னும் யாருக்கும் இல்லாத அந்த கிருபையை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அப்படியாகவே தந்தார். அவனுடைய ஞானத்தை பார்க்க சேவா ராஜஸ்திரி கூட கடந்து வந்தார்கள். எல்லா தேசத்த ராஜாக்கள் கடந்து வந்து அந்த ஞானத்தை வியந்தார்கள். அவ்வளவு அருமையாய் அந்த ராஜ்ய வாரத்தை சாலமோன் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது பரலோக ஆசீர்வாதங்களை தான் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அபிஷேகம் வேணும், உடைய கிருபை வேணும், உடைய வல்லமை வேணும், உடைய மகிமை வேணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே நான் ஆண்டவரிடத்தில் 2 கையை உயர்த்தி அதை தான் கேட்பேன். ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா எனக்கு உங்கள் கிருபை, உங்கள் அபிஷேகம், உங்கள் வல்லமை, உங்கள் மகிமை, உங்கள் பிரஸ்தாபம், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம், உங்களுடைய காருண்யம், உங்களுடைய ஆவியின் கனிகள் எனக்கு வேண்டும் என்று கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டதே கிடையாது. அது மாத்திரமல்ல, அடுத்தது கேட்பேன், என் ஆயுஸ் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் நீடித்திருக்கும் வரை, உம்முடைய வருகை இருக்கும் வரை
உமக்காக இந்த பணியை செய்ய எனக்கு பலன் தாரும் கேட்பேன். ஆண்டவர் தாமே இதுவரைக்கும் இந்த ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை பாரா. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் கர்த்தர் இது என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 1000 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அதிகாலையில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தரிடத்திலே முதல் கேட்க வேண்டியது ஒரு கிருபை, அபிஷேகம், புதிய கிருபை, புதிய பலன், புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை கேட்டு பாருங்க. நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் சம்பத்தையும் உங்கள் பகையினுடைய பிராணனை நீங்கள் கேட்காமல் இருப்பீர்களானால் அவர்களையும் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் தந்து உங்கள் ஆயுசு நாட்களை பெருக செய்து உங்கள் ஊழியத்தை வர்த்திக்க செய்வார், உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வார். இன்றைக்கு எப்படி கேட்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு விருப்பமானதை கேட்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விரும்புகிற அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தாவே, சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலியை ஆலயத்தில் ஏறெடுத்த போது நீர் அவருக்கு பிரத்யட்சமாய் நீ விரும்புகிறதை கேள், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தாவே, எனக்கு இந்த ஜனத்தை நடத்தக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் விவேகத்தையும் தாரும் என்று கேட்டபோது ஆண்டவரே, நீர் பிரத்யட்சமாய் அதை கொடுத்ததும் அல்லாமல் நீர் உன் இருதயத்தின் விருப்பத்தின்படி நீ கேளாமல் இந்த காரியங்களை கேட்டாய் என்று அவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே கர்த்தாவே, கணத்தை கேட்கவில்லை, சம்பத்தை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, பகைஞரின் பிராணனை கேட்கவில்லை, ஆயுசு நாட்களை கேட்கவில்லை, ஜனத்தை நடத்தக்கூடிய கிருபை, விவேகம், ஞானம், அறிவை கேட்டபடி நான் கேளாத அந்த காரியங்களையும் உனக்கு தருவேன் என்று தந்த ஆண்டவரே, நீர் சாலமோனை மகிமைப்படுத்தினது போல் பிள்ளைகள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது, தேவனுக்கு விருப்பமானதை கேட்கும்போது அவர்கள் விரும்புகிறதை நீ மேலாக தந்து ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.